இது ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட். வெறும் வீடியோ கால் மூலம் 6 மாதங்களாக சித்திரவதை செய்யப்பட்டு பெங்களூரு பெண் ஒருவர் 3.2 கோடி ரூபாயை இழந்திருக்கிறார். இந்த டிஜிட்டல் கைது மோசடி எப்படி நடந்தது? சைபர் குற்றவாளிகள் சிபிஐ, சுங்கத்துறை அல்லது காவல்துறை அதிகாரிகள் போல ஆள்மாறாட்டம் செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு வழக்கில் சிக்கியதாக மிரட்டியுள்ளனர். அவர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அல்லது போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளைச் சுமத்தி டிஜிட்டல் கைது செய்யப்பட்டதாக அறிவித்துள்ளனர். இதன் விளைவாக அந்த பெண் 6 மாதங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் மோசடிக்காரர்களின் வீடியோ அழைப்பில் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார். விசாரணையை சரிசெய்ய அல்லது வழக்கை நீக்க என்ற பெயரில் தனது கணக்கில் இருந்த 3.2 கோடி ரூபாயை படிப்படியாக பல வங்கிக் கணக்குகளுக்கு அவர் மாற்றியுள்ளார். மோசடி கும்பல் மொத்த பணத்தையும் பெற்ற பிறகு தப்பி ஓடிய பின்னரேதான் ஏமாற்றப்பட்டதை அப்பெண் உணர்ந்துள்ளார். இந்த புதிய சைபர் குற்ற பாணியில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு இதுபோன்ற அழைப்புகள் வந்தால் என்ன செய்வீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற அவசர எச்சரிக்கை செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எச்சரிக்கையாக இருங்கள்.